நல்லா அசத்திட்டப்போ எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்ததானே மாஸ்டர். மாஸ்டருக்கு மேல தூள் கிளப்பிட்டீங்க. அம்மா ஐயோ என்னது, நான் வயசுல ரொம்ப சின்னவன், என் கால போய் விழுந்துக்கிட்டு. வயசுல சின்னவரா இருந்தாலும் டான்ஸ்ல ரொம்ப பெரியவரு. ரொம்ப கரெக்ட். மன்மதன் டானி போங்க மாஸ்டர். இந்த நாட்டிய குரூப் அந்த நாட்டிய குரூப்னு தினமும் கல்யாண வீடு மாதிரி பாத்துங்க வந்து விழுது. இதுல கல்யாணம் வேற நடக்க போகுதான். யாருக்கு? நம்ம ஐயாவுக்குதான். கல்யாணம் முடிவாயிடுச்சா, உனக்கு தெரியாதா? ஏண்டி ஒண்டி அந்த பொண்ணு என்ன பாவம், இவ்வளவு பெரிய இடத்துல வாக்கப்படுறதுக்கு அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, சொத்து இருந்தா போதுமா, சொகத்துக்கு எங்க போவா? கட்டிக்க போற ஆம்பளை சிங்கமா இருக்கணும். சிங்கமா இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் ஒரு பொண்ணுக்கு முக்கியம். வெளியே போடி, இனிமே உனக்கு வேலை கிடையாது. வெளியே போ. அதுக்காக நான் வாய முடிவிட்டா வேலை பார்க்க முடியும். உள்ளத சொன்னா விளக்கண்ணிக்கு கேடா. என்னடா கண்ணா, சாப்பிட்டியா? இந்த வெத்தலை பாக்க போடு. அம்மா. என்னப்பா? எனக்கு கல்யாணமே வேணாம்மா. நீயே சொல்லுமா, என்ன எத்தனை பேர் பார்த்துட்டு போனாங்க, எல்லாரும் என்ன சொன்னாங்க? தோ போன ஒண்ணு போன் பண்றேங்க, தரகர்கிட்ட சொல்லி அனுப்பட்டுமா, போயிட்டு லெட்டர் போடுறாங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்களே தவிர ஒருத்தராவது திரும்பி வந்தாங்களா? நீ ஏண்டா பழசெல்லாம் பேசிட்டு இருக்க? அவங்க எல்லாம் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நீ யாரு? ராஜாடா. நீ விட்டு கொடுப்பியா? அம்மாவுக்கு புள்ள வசதிதாம்மா. இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறது உண்மைதானமா? உனக்கு என்னடா குறை? சிங்கம் மாதிரி இருக்க. உனக்கு தாமா நான் சிங்கம். அப்படி பார்த்தா ஊர் உலகத்துல கண்ணு இல்லாதவங்களுக்கு, கை கால் இல்லாதவங்களுக்கு, குட்டையா பிறந்தவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுறது இல்லையா? நீயே ஒத்துக்கிற பத்தியா எனக்கு ஏதோ குறை இருக்குதுன்னு? இதெல்லாம் ஒரு குறையே இல்லடா கண்ணா. நான் ஒரு டான்சர். நான் ஆசைப்பட்ட மாதிரியே சின்ன வயசுல இருந்து உனக்கு நாட்டியம் கத்து கொடுத்தேன். என் கூடவே இருந்ததுனாலயோ என்னவோ ஒவ்வொரு அசைவிலையும் அபிநயம் பிடிக்கிறேன். இது ஒரு குறையா? வேணாமா. நாளைக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் மத்தவங்க முன்னாடி என்னால அவமானப்பட முடியாது. ஒருவேளை கட்டிக்கிட்டவள என்ன வெறுத்துட்டா நான் என்னமா பண்ணுவேன்? கடைசி வரைக்கும் உன் கூடவே இருந்துறேன். நான் செத்துட்டா? விளையாட்டு கூட அப்படி சொல்லாதம்மா. நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் என் முன்னாடியே புடிச்சிட்டு தெரிவியா? சரி, நீ சொல்ற மாதிரி அந்த போட்டோல இருக்கிறவளை நான் கட்டிக்கிட்டா அவளை எத்தனை பேர் எவ்வளவு கிண்டல் பண்ணுவாங்க. ஊர்வாய மூட முடியுமா? ஊரை பத்தி ஏன் கவலைப்படுற? உன்னை பத்தி தான் நானும் உங்க அம்மாவும் கவலைப்படுறோம். வணக்கத்தை சாப்பிட்டீங்களா? ஆச்சு. இத பாரு, உன்னை புருஷனை அடையிறதுக்கு என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி சொல்லு, கேட்டுக்கடா. உங்க ஃப்ரெண்டு தானே, அப்படிதான் சொல்லுவாங்க. கண்ணா, உங்க அம்மா மட்டும் எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல. நீயும் இத்தனோண்டு இருக்கும் போதே எனக்கு தெரியும் நீயும் தான் எனக்கு ஃப்ரெண்டு. என் பொண்ணு கிட்ட உன்னை பத்தி முழுசா சொல்லியிருக்கேன். உன் போட்டோ, வீடியோ கேசட் எல்லாத்தையும் அனுப்பியிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு காலையில தான் பாம்பேல இருந்து போன் வந்தது. என்ன சொன்னா? ஓகேன்னு சொல்லிட்டா. அட, அவன் கிடக்குறான். வேற என்ன சொல்ற? அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்க சொல்லிட்டா. அது இல்ல அடச்சி, சும்மா அத்தை சொத்தர்கிட்ட. இத பாரு, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா என்ன நீ உயிரோடவே பார்க்க முடியாது. அப்படி வாய முடிக்கிட்டு நடக்க வேண்டிய வேலையை பாரு. நீ வாடி. அவ கிடக்குறா. இத பாரு, நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், எல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். இப்போதைக்கு வேணா இந்த பாரு, என் பொண்ணு போட்டோ இருக்கு, பாத்துக்கிட்டே இரு. கல்யாணத்தன்னைக்கு நேர்லயே பாத்துக்கலாம்.
மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்கோ. ஐயோ ஐயோ என் கண்ணே பற்று போல இருக்கே. அம்மனியம்மா எம்எல்ஏ மினிஸ்டர் தான் வந்திருக்கேன். வாங்க 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 வாடி. ரொம்ப சந்தோஷம், நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவங்க தான் என்னோட சம்பந்தி. உட்காருங்க உட்காருங்க. போனி என்னப்பா என்னடி மாப்பிள்ளை இப்படி பிஹேவ் பண்றாரு? ஏன் நீ முன்னாடி பாக்கலையா? போட்டோல பார்த்தேன், வீடியோல ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன். எனக்கு அப்பவே டவுட், நீ கட்டிக்கிட்ட ஒரு மிஸ்டர் மெட்ராஸ் தான் கட்டிக்குவேன், இல்லைன்னா ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் தான் கட்டிக்குவேன்னு சொல்லிட்டு இருந்தியே, இவனை எப்படி கட்டிக்க சம்மதிச்சேன்னு. சாரிப்பா, இனிமே ஒன்றும் பண்ண முடியாது, அவன் அப்படிதான். என்னடி சொல்ற? என்னது? சாரிமா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்னடி படிச்ச திமிரா? மணவரையில இருந்து எழுந்துச்சு வர மரியாதை போய் உட்கார. எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன்ல, என்ன விட்டுரு ப்ளீஸ். சொல்றது கேளுடி. ஏய், இது எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா? அனாவசியமா உன் வாழ்க்கைய நீயே அழிச்சுக்காத. நான் இல்ல, நீ தான் என் வாழ்க்கையை அழிக்க பாக்குற. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே போ, போய் உட்காரு. இத பாருமா, நான் ஒண்ணு சின்ன பொண்ணும் இல்ல, இதுவும் ஒண்ணு பொம்மை கல்யாணம் இல்ல. இது ஏன் லைஃப், இத நான் தான் முடிவு பண்ணுவேன். ஏய், சொல்றது கேளுடி. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத. தயவு செய்து நான் சொல்றது கேளு. உன் காலை பிடிச்சு கேக்குறேன். அவன் நல்லவன்டி. நல்லவனா இருந்தா மட்டும் பிரயோஜனம் இல்லம்மா, ஒரு ஆம்பளையாவும் இருக்கணும். நீ அவனை தப்பா நினைக்கிற. இல்லம்மா, நான் அவனை தப்பா நினைக்கல. என் லைஃப் தப்பா போயிடக்கூடாதுன்னு பயப்படுறேன். ஏண்டி ஏண்டி, அவன் ஒரு டான்சர் டே, அதனாலதான் அப்படி நடந்துக்கிறான். பார்த்தேனே அவன் நடைய. கரெக்ட், நீ தான் கேசட்ல பாத்திருக்கே. ஆனா நேரா பாக்கல. ஒன்ன நம்பினேன். பெத்த பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பாக்கல. சாரி. அம்மா 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 உன் நல்லது தான் சொல்றேன். போயா. ஏண்டி, சொல்றது கேளுடி. தயவு செய்து நான் சொல்றது கேளு. அழாதம்மா, நான் தான் சொன்னேனே வேண்டாம் வேண்டான்னு, நீ தான் கேட்டுக்கல. சரி விடு, இனிமேலாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு தொல்லை பண்ணாத. வா, வீட்டுக்கு போலாமா? ஐயோ, என்னமாச்சு? அம்மா எந்திரிமா. அம்மா அம்மா அம்மா, என்ன பயமுறுத்தாதம்மா. அம்மா என்ன பயமுறுத்தாதம்மா, பயமா இருக்குமா? அம்மா அம்மா, நீ சொல்றபடி கேட்கமா? இந்த பாருமா, அம்மா அம்மா, எந்த பொண்ணை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறமா. அம்மா அம்மா அம்மா, எந்திரிமா. உன் உயிர் இங்க இருக்குமா? உயிர் இங்க இருக்குமா? அம்மா, இந்த உயிரை விட்டுட்டு போயிடாதம்மா, இந்த உயிரை விட்டுட்டு போயிடாதம்மா. அம்மா அம்மா, பயமா இருக்குமா? அம்மா கண்ணை தரமா. ஐயோ ஐயோ ஐயா. அம்மா என்னமா சொன்ன? இந்த கல்யாணம் நடக்கலன்னா செத்து போயிடும் சொன்னல, அதனாலதான். ஐயோ, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்களா? அம்மா அம்மா, எந்திரிமா, கண்ணை தரமா, இத பாருமா.
அம்மா அம்மா என் தனியா விட்டுட்டு போயிடாதம்மா அம்மா அம்மா நீ இல்லாம நான் என்னம்மா பண்ணுவேன் ஐயோ ஐயோ அம்மா என்ன தனியா விட்டுட்டு போயிடாதம்மா ஐயோ, நீ இல்லாம நான் செத்தே போயிடுவேம்மா எனக்கு யாருமா இருக்கா